வெல்கம் டு சினிமா வித் லிங்கேஷ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம போர்த்தொழில் படம் எடுத்த டைரக்டர் விக்னேஷ் ராஜாவுடைய அடுத்த படமான கரை படத்தோட விமர்சனம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, படத்தோட கதை என்ன, இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கரை படத்துடைய கதை என்ன அப்படின்றத ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்கிறேன் நான். அதாவது 1990 காலகட்டங்களில் அந்த ஈரான் போர் நடந்துச்சு. நமக்கு வந்து பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. அந்த காலகட்டத்தில் நடந்த கதைக்களமாக இதை காட்டுறாங்க. ஏன்னா வந்து அப்போ தான் அந்த விவசாயிகள்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, டிராக்டரை வாங்கிட்டு பெட்ரோல் கூட போட முடியாத அளவுக்கு நின்றுச்சுன்னு சொல்லிட்டு அதை ஒரு மைய கருத்தாக எடுத்து ஒரு படமாக எடுத்து வச்சிருக்காங்க. 6 மாதங்களாக நடைபெற்று வரும் வளைகுடா போரின் உச்சகட்டமாக குவைத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான எண்ணெய் கிணறுகளுக்கு ஈரான் இன்று தீ வைத்தது. இந்த செயலானது உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று இப்ப படத்துடைய கதாநாயகன் வந்து சின்ன வயசுலேயே ஊரை விட்டு காசு திருடிட்டு ஓடி வந்துட்டாரு. நான் பிழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவரால் பிழைக்க முடியல. கடைசியில் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு வீட்டில் திருட போறாரு. அங்கே திருடி மாட்டிக்கிறாப்புல. அங்கே விசாரிக்க வந்த ஆஃபீஸராக சூரஜ் அவர்கள் வராரு. சூரஜையும் அடிச்சு போட்டு அங்கே வந்து தப்பிச்சிடுறாரு. அவரு தப்பிச்சு திருப்பி சொந்த ஊருக்கே போயிட்டு, அதாவது நம்ம வேலை வெட்டிலாம் பார்த்தோம், எதுவும் செட் ஆகிற மாதிரி தெரியல, ஊருக்கு போயிட்டு நம்ம நிலம் இருக்கு இல்லையா, அந்த நிலத்தை விற்று வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போய் பார்த்தா அந்த நிலம் ஆல்ரெடி கடனாக தான் இருக்கு. அவங்க அப்பாவே அதை வச்சு கடன் வாங்கி தான் இந்த டிராக்டர் வாங்கியிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. அவன் திரும்பி வந்ததுல எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் அப்படி பேசுற? அவன் திருந்தி தான்டா வந்திருக்கான். எனக்கு பணம் வேணும். என் நிலைமை உங்களுக்கு புரியாது. இப்ப ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்து தன்னோட பையன் வந்து பாசத்துல வரல, பணத்துக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுலயே வந்து நம்ம KS ரவிக்குமார் அவர்கள் இறந்து போயிடாரு. அவர் தான் வந்து தனுஷுடைய அப்பாவாக வராரு. ஸோ அவர் வந்து அப்பயே இறந்து போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் அப்பாவை எங்க அடக்கம் பண்ணுவாங்கனாக்கா, எப்பவுமே அவங்களோட வழக்கம் என்னன்னா அவங்களோட நிலத்திலேயே புதைக்கிறது அவங்களோட வழக்கம். ஸோ அவங்களோட தாத்தா பாட்டன் பூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வழி வழியா வர எல்லாரையுமே வந்து அந்த நிலத்துல தான் புதைப்பாங்க. இப்போ அப்பாவையும் புதைக்கலான்னு போகும்போது இந்த நிலத்தை வச்சுதாங்க அவர் டிராக்டர் வாங்கியிருக்காரு, இந்த நிலத்துல எதுவும் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் ஜப்தி நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். இப்போ அப்பாவை ஒரு 8 நாள் பதப்படுத்தி மட்டும் வைக்கிறாப்ல. அதாவது அந்த கவர்மெண்ட் இது இருக்கும் இல்லையா, மார்ச்சரி இருக்கும் இல்லையா, அதில் வந்து பதப்படுத்தி வைக்கிறாப்ல. இது மாதிரி ஒரு 8 நாள் மட்டும் வைங்க, அதுக்கப்புறமா வந்து நாங்கள் காசு கொடுத்து கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ 8 நாள் கேப்புக்குள்ள அந்த நிலத்தை எப்படியாவது மீட்டெடுக்கணும். அந்த நிலத்துக்கு ஒரு பெரிய தொகை ஒன்று பேங்க்ல கேட்குறாங்க. இப்போ இந்த நிலத்தை மீட்டுறதுக்காக ஹீரோ மறுபடியும் திருடுறதுக்காக களத்தில் இறங்குறாப்புல. ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்ட சூரஜ் அவர்கள் வேற ஊர்லேருந்து இந்த ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வராப்புல. திங்கட்கிழமை ராத்திரி ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடி இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து நிலத்தை மீட்டாரா இல்லையா, அப்பாவை கொண்டு போய் அவங்க புதைச்சாரா இல்லையா, என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துடைய கதை. படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட கதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாகவே இருக்கும். அதாவது ரொம்ப மெசேஜ் உள்ள ஒரு ஸ்டோரியாக இருக்கும். விவசாயிகள் பிரச்சனை, இந்த பேங்க் வந்து எப்படியெல்லாம் பண்ணுது பார்த்தியா அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி ஒரு நார்மலான ஒரு கதை. ஆனால் இது திரைக்கதையில் வந்து சுவாரஸ்யமாக சீட் எட்ஜில் உட்கார வச்சு நம்மளை பார்க்க வச்சது உண்மையிலேயே டைரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். உண்மையிலேயே இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் உங்களுக்கு போரே அடிக்காது. அதாவது படத்தோட கதைக்களம்லாம் ஒரு சிலது நம்புற மாதிரி இருக்கும், ஒரு சிலது நம்பாத மாதிரி இருக்கும். இருந்தாலுமே கூட இந்த படத்தை போர் அடிக்காம கண் சிமிட்டாம உட்காந்து பார்க்கறது டைரக்டரோட ஸ்கிரீன் பிளே அந்த அளவுக்கு கச்சிதமாக இருந்துச்சு. அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த மதுரையில் ஒரு இடம் இருக்குங்க, ஒரு பண்ண வீடு, எப்படி 4 லட்சம் தருங்க. படத்துக்கு ஜிவி பிரகாஷோட மியூசிக் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி படத்தில் நடித்த எல்லாரோட நடிப்பு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். குறிப்பாக வந்து தனுஷ் சொல்லவே தேவையில்லை, பயங்கரமான ஒரு நடிகர் நமக்கு தெரியும். மமிதா பைஜு, அதாவது இந்த படத்தில் வந்து ஒரு கிராமத்து ஹீரோயின் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்க ரொம்ப கச்சிதமாக பண்ணியிருந்தாங்க. ஜெயராம் உண்மையிலேயே சொல்லி ஆகணும், அந்த அளவுக்கு நடிப்பது. அதே மாதிரி சூரஜ் அவர்கள் போலீஸ் ஆஃபீஸராக வராரு, ரொம்ப கச்சிதமாக நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி KS ரவிக்குமார், கருணாஸ், இன்னும் பல பேர் இருந்தாலும் எல்லாருமே கொடுத்த ரோலை அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லணும். எங்க போயிட்டு வர? ஒரு வேலையா போயிட்டு வரேன். அதே மாதிரி படத்தில் சொன்ன ஒரு சில விஷயங்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னாக்கா அவங்க எப்படி வேலை பார்ப்பாங்க, அவங்களோட ப்ரமோஷனுக்காக எந்த அளவுக்கு இறங்குவாங்க அப்படின்றது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு தப்பு, அதாவது சூழ்நிலை காரணமாக ஒருத்தன் தப்பு பண்ணுறான் அப்படின்னாக்கா அவன் தானே நமக்கு கிடைச்ச அடிமைன்னு சொல்லிட்டு அவனை வச்சு நாம் எப்படி பேர் வாங்குறோன்றதுக்காக போலீஸ் ஆஃபீஸர் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் அப்பட்டமாக இந்த படத்தில் பேசுறது படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். அதே மாதிரி இந்த விவசாய கடன் அப்படின்ற பேரில் எவ்வளோ பெரிய ட்ராப்பில் போயிட்டு விவசாயிகள் மாட்டுறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் படத்தில் வெட்ட வெளிச்சமாக கொண்டு வந்தும் படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ்.
படத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் மட்டும் தனுஷுக்கு இந்த படம் செட் ஆகலைங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மாசா கிளாஸாக நாங்கள் பார்த்துட்டோம், அதனால தனுஷுக்கு செட் ஆகலைன்னு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இட்லி கடை அதெல்லாம் என்ன மாதிரி ஜானரில் இருந்துச்சோ இந்த கார படமும் அதே ஜானரில் தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் படத்துடைய கதைக்கு தான் மதிப்பே தவிர படத்தில் யார் வேணா நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தனுஷுக்கு உண்மையிலே இது ஒரு நல்ல கம்பேக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் இதை நான் நெகட்டிவாக பார்க்கல, பல பேர் இதை நெகட்டிவாக தியேட்டரில் பேசுறதை கேட்டோம். நம்ம அடுத்த நாளே பட்ட பகல்ல இன்னொரு பேங்க்குக்கு போய் கொள்ளையடிச்சிருக்கான். அடுத்த நெகட்டிவாக நான் பார்க்கறது என்னன்னா படத்துடைய கிளைமேக்ஸ் போர்ஷன். அதாவது தனுஷ் அவர்கள் வந்து சுயநலமாக வந்து என்ன பண்ண போறாரு, அவர் எப்படி இதுல இருந்து வெளில வருவார், அவர் எப்படி இந்த நிலத்தை மீட்டுவார் அப்படின்னு பார்க்கும்போது சுயநலத்தை தாண்டி பொதுநலமாக யோசிக்கிறார் அப்படின்னும் போது அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக போன மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் படத்துக்கு ஒரு நெகட்டிவாக பட்டுச்சு. இல்ல கண்டிப்பா திருடுவான். மீதி பணத்துக்கு என்னென்ன பண்ணுவ? எல்லா பக்கமும் போலீஸ் இருக்காங்க. குறிப்பா படத்துல வந்து அந்த பேங்க் ராபரி சீன்லாம் இருக்கு பாத்தீங்களா, சான்ஸே இல்லை, என்ன நடக்க போகுது அடுத்து அப்படிங்கிற மாதிரி கன்செப்டாக பார்ப்போம். அந்த அளவுக்கு சீட் எட்ஜில் உட்கார வச்சு டேரக்டர் நம்மளை பார்க்க வச்சிருக்காரு. அதுக்காகவே இந்த படத்தை ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். மொத்தமா இந்த கார படம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லணும். அதாவது போர்த்தொழில் மாதிரி இந்த படத்தை எதிர்பார்க்க வேணாம், பட் இது ஒரு நல்ல அட்டெம்ப்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுவும் ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு படத்தை இந்த அளவுக்கு கிறிஸ்பா கொண்டு வந்து நமக்கு பிரசன்ட் பண்ண முடியுமானா டைரக்டர் விக்னேஷ் ராஜா பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே சொல்றேன், இந்த படம் வந்து எந்த நமக்கு லேகாக இருக்காது. அதாவது ஃபேமிலி பாண்டிங்கோட இந்த படத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்க ஃபேமிலியோட போய் இந்த படத்தை பார்க்கலாம். அந்த மாதிரியான படம் தான் இந்த கார அப்படின்ற படம். இந்த படத்துக்கு நம்ம சினிமா வித் லிங்கேஷ் சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8.5 அவுட் ஆஃப் 10. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்றது மட்டும் இல்லை, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கிறேன். பை பை.